இந்த பசங்க எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனுக்கு தான். லண்டனில் வந்து ஒரு அம்மா கேட்டிருக்கிறா. இந்த அம்மா எங்கள்கிட்ட நான் இந்த பொருள்களை அனுப்புறதுக்கு துவக்கத்திலேயே என்னுடைய இந்த அம்மா பொருள்கள் எல்லாம் எடுத்திருந்தவா. திருப்பியும் 2ஆம் தரமும் இப்போ எடுக்கிறா. ஆனால் சில பொருட்கள் வந்து நாங்கள் கடையில் வேண்டணும். அம்மா சட்டி சொல்லியிருக்கிறா, இன்னும் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு 5-6 பொருள்கள் நாங்கள் கடையில் வேணும். அந்த விளக்கு மாதிரி அந்த என்ன ஒரு விளக்கு மாதிரி எங்கள் எல்லாம் பேர் இருக்குது. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் இதில் இருக்கிற பொருள்களை பார்ப்போம். கறித்தூள் 5 கிலோ சொல்லியிருக்கிறா. மற்ற அரிசிமா 2 கிலோ, உளுத்தம்மா, கோப்பித்தூள், மற்ற இது வந்து அந்த ஆலமிலியன்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருந்தவ. மற்றது வந்து அங்கர், மற்ற இது வந்து பெனங்கட்டி வந்து கூட 3.5 கிலோக்கிட்ட கேட்டிருக்கிறா. ஓகே, இப்போ வந்து இதை நாங்கள் இப்போ அனுப்ப வலிக்கிட போகிறோம். இதோட வந்து நாங்கள் இப்போ அந்த கடையிலையும் போய் அந்த அம்மாட பொருள்களையும் பண்ணி கொண்டு அனுப்ப போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் டர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்த காட்ட போகிறேன்னு சொன்னால் எள்ளுருண்டை தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த எள்ளுகளில் வந்து விருப்பம் இல்லாத யாருமே இருக்காது. என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் எள்ளு பாவடிக்கும், எள்ளுருண்டை, அதோட கணக்க வகையான ஐட்டங்கள் இந்த எள்ளில் செய்து கொள்ளலாம். எள்ளுமா எல்லாமே செய்து கொள்ளலாம். இது வந்து நல்ல சத்துள்ளது, நல்ல புரோட்டீன் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி இல்லை எள்ளு வகையில் நீங்கள் எந்த சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டு கொள்ளலாம். அது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒருக்கா எடுத்தாலே உண்மையில் நல்லது உடம்புக்கு. கண்டிப்பாக சேர்த்துக்கொள்ளுங்க சாப்பாட்டில். அதோடு வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த எள்ளு உருண்டியை தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நாங்கள் அந்த எள்ளு உருண்டியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்க்கலாம். தேவையான பொருள் என்ன? 2 பொருள் தான். இந்த வெள்ளை எள் எடுத்துருக்கிறேன் பாருங்க. கல் மண் இல்லாமலுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எள்ளை நான் வந்து வெள்ளை எள் எடுத்துருக்கிறேன். அங்கால வந்து சீனி வந்து ப்ரௌன் சீனி தான் எடுத்துருக்கிறேன். சீனி வந்து அந்த புட்டு கொத்துறாது கப்பால் 1 கப் சீனியும் அதே கப்பால் 2 கப் எள்ளும் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் பொருட்கள். முதல்ல நாங்கள் எள்ளை வறுத்தெடுப்போம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி ஒன்றை வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து நாங்கள் எள்ளை கொட்டிக்கொள்ளுவோம். இதை வந்து நல்ல வடிவாக வறுத்தெடுக்க வேணும். இந்த வறுக்கிற பதம் வந்து நான் சொல்லுவேன். அந்த எள்ளு வந்து வடிக்க வலிக்கிடும், மற்றது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வறுக்கணும். பாருங்க, இந்த நிறம் வந்து நல்ல வடிவாக மாறிக்கொண்டு வருது எள்ளில். இதை வந்து கொஞ்சம் வறுக்க வேணும். அதாவது இந்த எள்ளு எவ்வளோ எடுத்து நான் சொன்னால் 400 கிராம் எடுத்துருக்கிறேன். நிறக்கணக்கில் சீனி வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். எள்ளு வந்து பாருங்கோ வலிக்கிட்டுது. அப்படி இருந்து நாங்கள் கைவிடாமல் வறுத்து கொண்டே இருக்க வேணும். உங்களுக்கு கலரும் வந்து நல்ல வடிவாக மாறிக்கொண்டு வருது. பாருங்க, இன்னும் சொட்டு உங்களுக்கு வறுக்க இருக்குது. வறுத்துட்டு நாங்கள் ராக்கி கொள்ளலாம். எள்ளு வந்து நல்ல வடிவாக நாங்கள் வறுத்து எடுத்துட்டோம். நல்ல வடிவாக பொரிஞ்சும் வந்துட்டு நம்ம நாங்கள் ராக்கி கொள்ளுவோம். ரக்கிட்டு நாங்கள் இப்படி ஒருக்கா வறுத்து விடுவோம். சொன்னால் கீழால் எரிஞ்சு போடும்.
நீங்கள் இது வந்து கருத்த எள்ளு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விரும்பினா கருப்பு எள்ளு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு தான் எடுத்தேன். நான் வந்து வேண்டின எள்ளில் வந்து கல் மண் தூசி ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இருந்தால் வடிவாக கழுவி பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இதை வந்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கொள்வோம். இல்லை பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலராக வறுத்து கொள்ளுங்க. இந்தியாவில் வந்து நாங்கள் எள்ளு வறுத்து அதே சட்டியாக அடுப்பில் திருப்பவும் வச்சுக்கொள்ளுவோம். அதில் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சீனியை அதில் போட்டுக்கொள்வோம். இதில் தண்ணி விடாமலுக்கு நாங்கள் கரமல் மாதிரி காய்ச்சி எடுப்போம். பாருங்க, இதுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. அப்படியே உருகி கொண்டு வரும் பாருங்க. இந்த உருகி கொண்டே வருது எங்களுக்கு. பாருங்கோ, இந்த மாதிரிக்கு இந்த கட்டி கட்டியாக வரும். நாங்கள் இப்படி காய்ச்சி கொண்டு கேட்கல, இந்த என்னடா இது கட்டியான்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது திருப்பியெல்லாம் வடிவாக அந்த கரைஞ்சி கொண்டு வரும். பாருங்கோ, இந்த கரைஞ்சி கொண்டு வருது. இன்னும் எங்களுக்கு வடிவான பதத்துக்கு இன்னும் வரே இல்லை. வடிவாக கரைஞ்சிட்டு வரட்டும். பாருங்க, நல்ல வடிவாக கரைஞ்சி கொண்டு வந்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஃபுல்லாக இதில் கரையை நாங்கள் இந்த எள்ளை போட்டு கிண்ட வேண்டியதான். இதுதான் அது உண்ட பதம். பார்ப்போம், கொஞ்சம் கரையிடுவேன். சில பேர் வந்து வெல்லம் பனங்கட்டி வெள்ளை சீனி எல்லாம் போட்டுக்கொள்ளுவீங்க. நான் ப்ரௌன் சீனி தான் இதுக்கு பாவிக்கிறேன். ஆனால் இதுக்கு நீங்கள் ப்ரௌன் சீனி போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கலர்ஃபுல் வரும். கொஞ்சம் இறுகி கொண்டு எங்களுக்கு வரும். பனங்கட்டியதில் போட்டால் இப்படி அந்த மாதிரி இறுகி கொண்டு வராது. பாருங்கோ, இந்த மாதிரிக்கு நல்ல வடிவாக சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுது. பாருங்கோ, இப்போ வந்து நாங்கள் தண்ணியில் ஒருக்கா விட்டு பார்ப்போம். கொஞ்சம் எடுத்து நாங்கள் இந்த தண்ணியில் விட வைக்கல, கரையக்கூடாது. பாருங்கோ, இந்த கல் மாரி இருக்குது. இனிமேல் வந்து நாங்கள் எள்ளை போட்டுக்கொள்வோம். இந்த மாதிரி கல்லாக வரணும். இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளை போட்டு கிண்டி கொள்வோம். எல்லா எள்ளுமே போட்டுட்டோம். பாருங்க, இனிமேல் வந்து கை விடாமல் வடிவாக கிண்டி கொள்ளுவோம். அடுப்பை வந்து நீங்கள் ஸ்லோவாக வச்சுருங்க. இல்லைன்னு சொன்னால் இனிமேல் நிப்பாட்டலாம். இவ்வளோ வந்தால் எங்களுக்கு வேலை, நாங்கள் ரக்கி கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் சட்டியை கீழே ரக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் அள்ள போகிறேன். என்னென்னு சொன்னால் இப்படியே சட்டியோட விட்டிங்களா டக்குன்னு இறுகிடும். அதனால் வேறு ஒரு பாத்திரத்துக்கு அள்ளி கொள்ளுவோம். இதை நீங்கள் ரேயில் விட்டு இப்படியே தப்பியும் நீங்கள் வெட்டி கொள்ளலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து நான் இன்றைக்கு உருண்டி ஆக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக கையுக்கு எண்ணெய் பூசிக்கொள்ளுவோம். பூசிட்டு 2 கைக்கும் பூசிட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டி ஆக்கி கொள்ளுவோம். டக்கண்டு இறுகிற அப்படின்னா நாங்கள் உருண்டை செய்யணும். இல்லைன்னு சொன்னால் டக்கண்டு இறுகிடும் எங்களுக்கு. சரியாக சுடுவுதான். பாருங்க, இந்த மாதிரி டக்கண்டு உருண்டையை பிடிப்போம். என்னென்னு சொன்னால் மினே கேட்டால் பிறகு இறுகிடும் டக்கண்டு. அதனால் டக்கண்டு சரியாக சுடுவுடு.
ஓரளவில் நாங்கள் உருண்டையை பிடிச்சி எடுத்துகிட்டு இப்போ சேப்படுத்தலாம். என்ன சொன்னால் டக்கண்டு இறுகிடும், அதனால் டக்கு உருண்டையாகுவோம். சரியா சுடுவது. பார்த்தீங்களா என்ன அழகாக வந்தோன்றிருக்கண்டு. எல்லாருக்குமே இந்த மெத்தட் தெரியாது, இது ஜாவேரியின் ரகசியம். இந்த மாதிரி பாருங்கோ, டக்கு டக்குன்னு பிடிக்கணும் உருண்டை. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் சுடுந்தான் என்ன எப்படி சுடுந்தான் இருந்தாலும் இந்த பதத்தை பாருங்க, அங்காளம் சரியாக தான் சீனி பானி பதம் தான் சரியான பதமாக இருக்கணும். பார்த்தீங்களா எங்களுக்கு எடுத்து உருண்டை எல்லாம் முடியுது. அப்படி இருந்தும் எங்களுக்கு காயே இல்லை, நல்ல பதமாக வந்து ஒன்று இருக்குது. வேறுங்க உருண்டையில் எப்படி இருக்காண்டு. பார்த்தீங்களா எள்ளுருண்டையெல்லாம் எடுத்து முடிஞ்சது. பார்த்தீங்களா இப்போவே கொண்டு வந்து கலகலான்னு சத்தம் கேட்குது. இப்போ வேறு ஒரு டிஷ்ஷுக்கு வடிவாக அடுக்குவோமா. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அப்படியே கடையின் ரகசியம், கடையில் எப்படி வியாபாரி செய்யணுமோ இங்கே பார்த்தீங்களா இப்படி வேற வேணும். அந்த இலகலாக இருக்கக்கூடாது, நல்லா முறுண்டு வந்தால் தான் எள்ளுருண்டை. இதுதான் கடையில் அப்படியே இருக்கிறதுக்கு காரணங்கள். பார்த்தீங்களா கடகடாண்டு இப்படி இருக்கணும். பார்த்தீங்களே சத்தமே உங்களுக்கு விளங்க பண்ணி நினைக்கிறேன். ஆனால் சில பேர் வந்து அந்த கிண்டைக்குள்ளே சில பேருக்கு வந்து இப்படி இறுகின பதமாக வராது. இதுதான் வியாபாரியின் இரகசியம்னு சொல்கிறது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இதுக்கு மட்டும் அசைவில்லை என்னென்னு சொன்னால் எல்லாமே சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பேன். பார்த்தீங்களா என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஆனால் இதெல்லாம் பிச்சு காட்டையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இறுகிடும். வாங்கோ இப்போ வாங்க. இப்போ பாருங்க இந்த தட்டில் ஒன்று எடுத்து போட்டு காட்ட போகிறேன். பாருங்க பார்த்தீங்களா இப்படி இருக்க வேணும். இப்படி இருந்தால் தான் உண்மையான எங்களுக்கு எள்ளுருண்டை ரெடி. இப்போ வந்து சாப்பிடுவோமா. பாருங்க கடிச்சு காட்டுறேன். பாருங்க அது பிக்கே இல்லாது அப்படியே முறுமுறுன்னு சாப்பிடும். அப்படியே என்ன சொல்கிறது, நல்ல சாஃப்டாகவும் இந்த வைரம் இல்லாத மொறுமொறுப்பும் சூப்பராக. உங்களுக்கு சத்தம் கேட்குதோ எனக்கு தெரியாது, நான் கடிச்சு மொறுமொறுன்னு சாப்பிட்றது. அப்படி சீனி பாவம் எல்லாம் முருகி சூப்பராக வந்திருக்கு. அளவான சீனி எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. பார்க்க போனால் இது நான் இன்னும் இறுக வைக்க இல்லை, அப்படியே செஞ்சதுடனேயே நான் சாப்பிட்றேன். இன்னும் இதை இறுக வைக்கணும்னு சொன்னால் இப்போ ஒரு கிடக்க ஒரு போத்தலில் போட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இது எங்களுக்கு கிடக்க போகுது. நான் போகிற எல்லாம் எடுத்து நானே சாப்பிட்ருவேன். ஆனால் எனக்கு நல்லா பிடிக்கும். பிள்ளைகளுக்கும் சாப்பிடணும், பிள்ளைகளும் சாப்பிடணும். இதுக்குள்ளே நீங்கள் வாசனங்கள் போடுறோன்னு சொன்னால் தாராளமாக எல்லாத்தையும் அதில் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் போடுறது இல்லைன்னு சொன்னால் இதுகளுக்குள்ள கண்டதெல்லாம் போட்டால் அந்த எள்ளின்ற சுய எல்லாத்தையும் கடுத்து விட்டுரும். அதனால் கண்டிப்பாக வியாபாரி மாதிரி இப்படியெல்லாம் போடுறதில்லை. இந்த ரெண்டு பொருளையும் தான் வச்சு இந்த எள்ளுருண்டையை செய்வினோம். கிடக்க இன்னும் முருகி கொண்டு கேட்கல, இன்னும் மொறுமொறுன்ற சத்தம் பெறும். அப்படியே மிக்ஸாக சாப்பிட மாதிரி இருக்கிறாங்க. ரோபோலே ரெண்டு பொருளை வச்சு கடையில் வாங்கினான்னு தான் நாங்கள் சொல்லுவேன். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக செய்து வீட்டில் இருக்கிற சின்ன படிகளுக்கெல்லாம் கொடுங்கோ. ஓகே, அவன் எப்படி வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இப்போ எங்களுக்கு பின்னாடி டைம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரோபோலே இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.